ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இதுக்கு 4 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் தட்டி எடுத்துக்கலாம். இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது 2 மட்டுமே போதும். அதுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மிளகையும் நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுறலாம். முட்டையை முழுசாக வேக வச்சிடாதீங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாமல் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோட டேஸ்ட்லாம் அதில் ஒட்டி நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஓரளவு பாதி மட்டும் வேக வச்சுக்கலாம். இந்த கொழப்பு இருக்கிற அளவுக்கு. இதில் ரைஸை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்துட்டா கட்டி கட்டியாக ஆயிரும். ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா ஆற வச்சு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், முட்டை ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.